குஜராத், அகமதாபாத். இந்த நகரை நிறுவனர் பேர் வந்து அகமது ஷாங்க. இவர் வந்து 1414ஆம் ஆண்டு இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார். அதாவது அகமதாபாத்தில் உள்ள இந்த அகமது ஷா ஜுமா பள்ளி இருக்குது. இது வந்து மிகப்பெரிய பள்ளி. கிட்டத்தட்ட 1500 பேர்கிட்ட ஒரே நேரத்தில் தொழ முடியும். அந்தளவு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டடம். அரச குடும்பத்தினர் மட்டுமே முதல்ல தொழுகையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பொதுமக்களும் வந்து தொழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே உள்ள கல்வெட்டு வந்து சவ்வால் மாதம் 817ஆம் ஆண்டு 4வது நாளில் கட்டப்பட்டதாக குறிக்கிறது. இங்கே வந்து தியாகிகளின் மேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அது வந்து இவருடைய போரில் கலந்துக்கிட்டு தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணாங்கள்ல, அந்த மக்களுடைய சமாதிகள் வரிசையாக அங்கே வந்து இருக்குது. அதனால் வந்து இதை வந்து தியாகிகளின் மேடு அப்படிங்கிறாங்க. இந்த பள்ளிவாசல் வந்து 152 தூண்கள் இதை வச்சு கட்டப்பட்டிருக்குது. 4 நுழைவாயில்கள், 8 கல் ஜன்னல்கள், நன்றாக செதுக்கப்பட்ட தூண்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்தில் இந்த அரசர்கள் வந்து தங்களுடைய ஆளுமையை வந்து காட்டுவதற்காக ஒன்று அரண்மனைகளை கட்டுறாங்க, இல்லைன்னா பள்ளிவாசல்கள் கட்டுறாங்க. இந்து மன்னர்கள் வந்து கோயில்களை கட்டுறாங்க. இது வந்து வழி வழியாக அந்த மன்னர்கள் செய்யக்கூடிய காரியங்கள். அந்த வகையில் தான் அகமது ஷா வந்து இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறாப்புல. இது வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது. குஜராத்தில் அமைஞ்சிருக்குது. அதுவும் இது வந்து நமக்கு வந்து இது புதிய செய்தி. இப்படி குஜராத்தில் இப்படி ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, ஜுமா பள்ளி. கிட்டத்தட்ட 1500 பேர்கிட்ட ஒரே நேரத்தில் தொழுகலாங்கிறாங்க. அது வந்து நம்ம இதில் வந்து நம்ம காண கிடைக்கிற செய்திகள் இது. இந்த பள்ளிவாசல் வந்து இந்துக்கள், ஜெயின், முஸ்லீம்கள் இந்த கட்டடக்கலையை அப்படியே ஒத்து வருது. எல்லாருமே மிக்ஸ் பண்ணி கலந்து கட்டியிருக்கிறாங்க. அதாவது அந்த மக்கள் அனைத்து மக்களையும் அரவணைச்சு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் அது. அந்த பள்ளிவாசலுக்கு பின்பக்கம் பாருங்கள், அருமையான ஒரு தோட்டமும் இருக்குது. அங்கே வந்துட்டு இலைப்பாறுவதற்கு அமர்ந்து அங்கேயும் தொழுகையும் நடக்குது. அதாவது இடம் இல்லாதவங்களுக்கு அங்கேயும் தொழுது கொள்ளலாம். அது மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்தில் இப்படிப்பட்ட பெரும் பள்ளிவாசல்கள்லாம் கட்டுறதுக்கு எவ்வளோ நாளாயிருக்கும், எத்தனை பேருடைய உழைப்பு அதில் வந்து இருக்குது. இப்போ அத்தனை பேருக்கு வேலையும் கிடைக்கிதில்ல. அதாவது அரசாங்கத்தில் கஜானா நல்லா இருந்தால் தான், பணம் நல்லா சூப்பராக இருந்தால் தான் இது மாதிரியான வேலைகள்லாம் செய்ய முடியும். இப்போ அந்த மக்களுக்கு வேலையும் கிடைக்குது இதன் மூலியமாக. அவர்கள் வந்து சும்மா வந்து வேலை செஞ்சிட போகிறது இல்லைல்ல. அதான் பாருங்கள், அந்த பள்ளியுடைய வீடியோ பாருங்கள். சுத்தமாக எவ்வளோ அருமையான கட்டடக்கலை, ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்தில் இந்த கட்டடங்களெல்லாம் கட்டுவதற்கு அவர்கள் எவ்வளோ அந்த மினாராவை பாருங்கள். அந்த மினாராக்கள் எவ்வளோ அருமையாக கட்டப்பட்டிருக்குது. அதில் வந்து எத்தனை வேலைப்பாடுகள் பாருங்கள். சும்மா சாதாரணமான வேலைப்பாடுகள்லாம் கிடையாது. இந்த ஒவ்வொரு தூண்களையும் நிர்மாணிக்கிறதுக்கு எவ்வளோ நமக்கு டைம் எடுக்கும், அதையும் நம்ம பார்க்குறோம். ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் பல பள்ளிகளை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுதுனாக்க, அருங்காட்சியகம்னு சொல்லிவிட்டு அதை வந்து தொழுகை விடுறதில்லை. இது வந்து அகமது ஷா அவருடைய இறந்து போன அந்த சமாதி, அவருடைய ரிலேஷன் அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இதுவும் அந்த பள்ளிவாசலை ஒட்டியே இருக்குது. அங்கேருந்து வரக்கூடிய சிலர் வந்து அங்கே வந்து அதாவது கல்லறைகளை வணங்கக்கூடிய நம்பிக்கை உள்ளவங்க அங்கே வந்துட்டு அகமது ஷாவை வந்து ரொம்ப விரும்பக்கூடியவர்கள் வாரம் வந்துட்டு அங்கே வந்துட்டு வழிபாடுகள் செய்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இது வந்து இஸ்லாம் தடை செய்யப்பட்ட ஒன்று, இந்த சமாதி வழிபாடை. ஆனால் அது தெரியாமல் செய்கிறாங்க. மற்றபடி இது ஒரு நினைவு இடம் அப்படிங்கிறது மாதிரி வந்து சும்மா பார்த்துட்டு போகலாம். நம்ம அந்த இதெல்லாம் இந்த நாட்டை ஆண்ட ஒரு மன்னர், பள்ளிவாசலை கட்டியவர்,
அவருடைய இடத்த வந்து அவர் அடங்கியிருக்க இடத்த வந்து சும்மா பார்த்துட்டு ஒரு சலாம் சொல்லிவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுறது தான் நல்லது. அதை விட்டுட்டு அங்கே வந்துட்டு அகமது ஷா நீங்கள் வந்து அதை பண்ணுங்கள், அதை எனக்கு கொடுங்க, இதை எனக்கு கொடுங்க அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் பாருங்கள், அதுதான் தப்பு. நம்ம கேட்குற எந்த ஒரு விஷயமும் இறைவன்கிட்ட ஒன்று மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அவன் தான் நம்ம படைத்தவன். அந்த அகமது ஷாவையும் படைத்தவர் அந்த இறைவன் தான். ஆக அந்த அகமது ஷாவே வந்து இறைவன்கிட்ட தான் கேட்க போகிறார். இப்போ அவர் வந்து ஒன்றுமே எந்த ஒரு பவரும் இல்லாமல் தான் இங்கே தூங்கிட்டு இருக்கிறார். மறுமை நாள் வரைக்கும் தூங்க போகிறார். அதுதான் நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த அகமது ஷாவிட்ட நாம் கேட்குறது தவறு. அந்த பள்ளிவாசலுடைய அந்த ஒரு வழியை பாருங்கள். கிட்டத்தட்ட 4 வழிகள், 4 பக்கமும் 4 வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழியை தான் பார்க்குறோம். அங்கே பக்கத்தில் நிற்கிறவர் எவ்வளோ சின்னதாகவும் அந்த நுழைவு வாயில் வந்து எவ்வளோ பெரிதாகவும் இருக்கிறது பாருங்கள். ஆக அந்த பள்ளிவாசலுடைய பிரம்மாண்டத்தை நம்ம இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் வந்து குஜராத் போக வசதி உள்ளவர்கள், அகமதாபாத் போக வேண்டிய வசதி உள்ளவர்கள் அந்த பள்ளிவாசலை போய் கூட நாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம், இங்கே தொழுதுட்டு வரலாம். குஜராத்தில் இப்படி ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது எனக்கும் புதிய செய்தி. அதை நம்மளும் மற்றவர்களுக்கும் பகிர்வோம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த வீடியோவை பகிர்ந்திருக்கிறேன். பார்த்து பயனடையுங்கள்.